ஹைகோர்ட் இதை சிபிஐக்கு மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே என்ன சொல்லிட்டார், ஹைகோர்ட் அந்த சிவகங்கை வழக்கை ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இன்சார்ஜ் எடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிடுங்க, சிபிஐக்கு அப்புறமா கொடுத்துருங்க போலீஸோடன்ட்டார். ஸோ அவரே போய் பல சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டார். இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் அந்த நிக்கிதா பார்க் பண்ணுற இது என்ன சார், போலீஸ் ஒரு டூப்ளிகேட் நம்பர் பிளேட் போட்டு வருதுன்னா இது யோசிக்கவே முடியல, நம்மளால் கற்பனைக்கே அந்த பக்கமாக இருக்குது. ஸோ எதற்காகவோ இது இப்படி நடக்குது. இப்போ சமீபத்தில் சில விசாரணைகள் பார்த்தால் திமுக உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபார்முலாக்கள் வச்சுருப்பாங்க. முதல் பகுதியாக 250லேருந்து 300 கோடி அனுப்பப்பட்டுள்ளதாகவும், எங்கே வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்த்தா தற்காலிகமாக நடுத்தரமான கோயில், ரொம்ப பெரிய கோயிலும் இல்லை ரொம்ப சின்ன கோயிலும் இல்லாமல் ஒரு கோவிலில் வைக்கிறதுன்னு வச்சும் இந்த பெல்ட்டுக்கு சிவகங்கை கோவிலில் இந்த மடத்துபுரம் கோவிலில் வைத்ததாகவும், அப்படி வைக்கிறப்போ ஒரு மூட்டை சிதறி கீழே விழ அதை அஜித்குமார் கண்டுவிட்டான் என்றும், பிரச்சனை வெறும் அந்த 10 பவுனுக்கா இல்லை 10 மூட்டை ஸ்வீட் பாக்ஸுக்காங்கிறது தான் ஆகுது. ஆனால் பணம் போகிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். 2016 தேர்தலில் 5 கோடி ரூபா 4 மூட்டை சூட்கேஸ்லேயோ இதுலேயோ இப்போ இதில் மெட்ராஸ்லேருந்து போன ஆம்னி பஸ்ஸில் திருச்சியில் பிடிபட்டது. யாரும் கோரில் 5.5 கோடி ரூபா. இதில் அந்த கீர்த்தி பெற்ற அமைச்சருடைய துணைவி மாட்டக்கூடாது என்பதற்காகத்தான் தெரியல. வெற்றி அவங்களுடைய முதல் பெயர் பாகத்துக்கு வெற்றி என்பதற்குரிய வேறு சொல் என்றும், ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஜித்குமாரனுடைய அந்த கஸ்டடி டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி நம்மளே நேர்காணலில் நிறைய பேசியிருக்கோம். ஃபைனலாக வந்தக்கூடிய ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நிக்கிதா கோயில் நகையை திருடுவதற்காக தான் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. இதன் பின்னணியில் சிஎம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வரைக்கும் நிக்கிதாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் செய்திகள் வாயிலாக அறிய முடிஞ்சது. தற்பொழுது இந்த கேஸில் அடுத்தடுத்து பல விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் கேட்க ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன சார் பின்னணியில் நடக்குது? இல்லை, நிக்கிதா கோயில் நகையை எடுப்பாங்களான்னா அது அவ்வளவு எளிதாக இருக்காது. ஆனால் ஏன் இப்படி ஆச்சு? இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ நீங்கள் சிபிஐ கம்ப்ளீட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் சிசிடிவியை அழிக்கிறதுக்காக ஒரு வேலை நடந்தது. இங்கே அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஹைகோர்ட் இதை சிபிஐக்கு மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே என்ன சொல்லிட்டார், ஹைகோர்ட் அந்த சிவகங்கை வழக்கை ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இன்சார்ஜ் எடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிடுங்க, சிபிஐக்கு அப்புறமா கொடுத்துருங்க போலீஸோடன்ட்டார். ஸோ அவரே போய் பல சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டார். இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் அந்த நிக்கிதா பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அங்கேருந்து எடுக்கப்படல. உடனடியாக ஒரு 10 நிமிஷத்தில் தான் ஆயிருக்கு. அவங்க திரும்பி வர்றப்ப ஒன்றும் இல்லை அப்படின்னு. முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நான் சாவியை கொடுத்துட்டு போனேன், அதை அஜித்குமார் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் வச்சுட்டு அவர் சுற்றி ரொம்ப நேரம் கழிச்சு வந்தார். இப்போ அது எல்லாமே பொய்யின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க நிஜமாக நகையை தொலைச்சாங்களா, அந்த நகையை இன்னொருத்தர் எடுத்துப்பாங்களாங்கிற வாய்ப்புகளே இல்லை என்பது போல இருக்கு. ஸோ நிக்கிதா இந்த விஷயத்தில் ஏன் உள்ளே வந்தாங்க, ஏன் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? ஒன்று அந்த அவங்க அம்மாவுக்கு வீல் சேருக்காக 500 சண்டை என்று அதுக்காக ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு போலீஸ் போகுமா? என்ன இதே உங்களுக்கு 145 பவுனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த வழக்கை 7 வருஷமாக நடத்தலைன்னு கேஸ் போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த போலீஸ்கார ஸ்டேஷனில் 8 வருஷமாக இருக்கிற எல்லா இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு இப்போ சர்வீஸ் மெமோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு 10 பவுன்னு அவங்க சேனலில் பேசினாங்க, எஃப்ஐஆரில் 5 பவுன்னு போட்டாங்க. இப்போ என்ன தொலைஞ்சிது என்னங்கிறது தெரியாது. ஒரு 5 பவுனுக்காக ஒரு 28 வயசு பையனை கொலை பண்ணுவாங்களா? இது யாரும் நம்ப முடியல. என்னதான் தன்னோட பவரை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இல்லை, என்னதான் அது ஒரு அதுவும் என்ன, இது சிவகங்கை மாவட்டம் சம்பவம் நடந்தது. மடத்துபுரம் கோவிலுங்கிறது சிவகங்கை மாவட்டம். ஃபஸ்ட்டு இவங்க அங்கே கோயிலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க எதுவும் இல்லைன்னு முடியுது. உடனே அதையும் மீறி உடனடியாக மானாமதுரையில் டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் படையை அனுப்பிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றதுக்கு முன்னாடி ஜீப்புக்கு டூப்ளிகேட் நம்பர் பிளேட் போட்டு வராங்க. இது என்ன சார், போலீஸ் ஒரு டூப்ளிகேட் நம்பர் பிளேட் போட்டு வருதுன்னா
இது யோசிக்கவே முடியல, நம்மளால் கற்பனைக்கே அந்த பக்கமாக இருக்குது. ஸோ எதற்காகவோ இது வந்து இப்படி நடக்குது. இப்போ சமீபத்தில் சில விசாரணைகள் பார்த்தால் திமுக உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபார்முலாக்கள் வச்சுருப்பாங்க. தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொன்னால் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் ஈரோடு ஃபார்முலா அப்படின்னு இப்போ அது பல விதமெல்லாம் மாறிட்டுருக்கு. ஸோ இந்த முறை இப்போ இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, ஓடிபி வாங்குறேன்னு சொல்லிட்டு இதில் ஜிபேயில் அனுப்புவாங்களா அப்படின்னாங்க. ஆம்புலன்ஸ் போன ஆட்சியில் அதிமுக ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க அப்படின்லாம் ரூமர்கள் வந்தது. ஸோ ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது திராவிட மாடல் அப்படிங்கிறது நடந்து போச்சு. ஸோ இப்போ ஓட்டுக்கு நீங்கள் கடைசி அந்த 2 மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனே உங்களுக்கு தேர்தல் கமிஷனுக்கு கீழே வந்துடும். அவங்க குறிப்பிட்ட போலீஸ் சரியில்லை அப்படின்னா ஐஜியோ கமிஷனரையோ டிஜிபியை கூட மாற்றுறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ அதனால அப்போ கொண்டு போனால் ஒரு அங்கங்கே செக் போஸ்ட்டை வச்சு பிடிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டாம் என்று சொல்லி ஏற்கனவே 2 கட்சிகளும் பணத்தை எடுத்து போக ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. மதுரையிலேயே ஒரு அதிமுக அமைச்சர் தன்னுடைய பண்ணை வீட்டில் 200 கோடி ரூபாய் வச்சிருந்தார் என்றும் அதை அவருடைய நெருங்கிய வட்டத்தினரே அதை தேடுவதற்கு கீர்த்தி பெற்ற மதுரை அமைச்சரை பிடிக்க அவர் பெரும்பாலும் மீட்டு விட்டார் என்றும் வருகிறது. ஸோ இது அதிமுக கதை. இப்போ திமுகவில் என்ன பண்ணாங்க, ஜெயிக்கிறதுக்கு 7 மண்டலமாக பிரித்தாங்க, அப்புறம் 8ஆக சேர்த்தாங்க. இந்த 7 சென்னை தவிர மீதி உள்ள 7 மண்டலத்திற்கும் முதல் பகுதியாக 250லேருந்து 300 கோடி அனுப்பப்பட்டுள்ளதாகவும், எங்கே வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்த்தா தற்காலிகமாக நடுத்தரமான கோயில், ரொம்ப பெரிய கோயிலும் இல்லை ரொம்ப சின்ன கோயிலும் இல்லாமல் ஒரு கோவிலில் வைக்கிறதுன்னு வச்சும் இந்த பெல்ட்டுக்கு சிவகங்கை கோவிலில் இந்த மடத்துபுரம் கோவிலில் வைத்ததாகவும், அப்படி வைக்கிறப்போ ஒரு மூட்டை சிதறி கீழே விழ அதை அஜித்குமார் கண்டுவிட்டான் என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் ஒரு 5-6 மூட்டை இருக்கணும் சார். அது இது ஜாஸ்தி இருக்கும், ஒரு 10 மூட்டை கிட்டையாவது இருக்கும், 20-30 மூட்டை வரும். 500லேருந்து 500 இல்லை 200 நோட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி முன்னாடி 1000-2000 இருந்து ஸோ அந்த அளவுக்கு வரும். அதனால இதை அவன் பார்த்துட்டான். அப்படிங்கிறப்பையும் இதை செக் இல்லை இதெல்லாம் பத்திரப்படுத்தியாச்சான்னு பார்க்கறதுக்காக மதுரை மண்டலத்தின் மன்னரான குறுநில மன்னரான கீர்த்தி பெற்ற அந்த அமைச்சருடைய ஒரு துணைவியோ இணைவியோ நமக்கு தெரியல, அவங்க ஒரு முன்னாள் நடிகைலாம் சொல்கிறாங்க, அவங்க அன்னைக்கு காத்தால வந்து பார்த்தாங்கன்னு சொல்கிறப்ப அவரையும் இந்த அஜித்குமாரை தெரியாத மாதிரி அவங்க ஏதோ கொஞ்சம் ஆனால் அதட்டி விரட்டி பேசினப்ப இவன் மரியாதை கொடுக்கல. அவன் சொன்னானே எனக்கு நீங்கள் யாருன்னெலாம் தெரியும்லாம் சொல்லி சொன்னதான உடனே அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அவங்க வந்து சின்ன சினிமாக்காரர் என்பதும் கீர்த்தி பெற்ற அமைச்சர் பாதிப்பார் என்றும் சொல்லிவிட்டு அதற்காக நிகிதாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைத்து சர்க்கிள் மூலமாக இவனை உள்ளே போடணும்னு பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தெலாம் மானாமதுரை டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐடி டீம் போட்டு அதுலேயும் காரில் அந்த டூப்ளிகேட் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ டிஎஸ்பி செய்கிறாருன்னா டிஎஸ்பி தனியாக ஒரு டிஎஸ்பி அடுத்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போக மாட்டார். நீங்கள் போய் ஒன்றும் இல்லை உங்கள் செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு வீடு எங்கப்பா, என் வீடு பல்லாவரம். அப்போ பல்லாவரம் இல்லை சார் இங்கே வரப்போ தொலைச்சேன், எங்கே தொலைச்சேன், பஸ்ஸில் தொலைச்சேன், நீ இங்கே தொலைச்சே அங்கே தொலைச்சான்னு தெரியாது, பஸ்ஸில் எங்கே பல்லாவரத்துலேருந்து இங்கே வரத்துக்குள்ளே எத்தனை எங்கே அடித்தான்னு தெரியாது, அதெல்லாம் இங்கே உன் வீட்டுக்கிட்டே கொடு, இங்கே அங்கே போய் கேட்டால் நீ கிண்டியில் போய் எங்கள் பிரான்ச்சுக்குள்ளே வரலன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ சிவகங்கையில் மடத்துபுரம் கோயிலில் தான் நடந்ததுன்னு சொல்கிற விஷயத்துக்கு மானாமதுரையிலேருந்து ஒரு டிஎஸ்பி 7 பேர் கொண்ட ஒரு டீமை அனுப்புகிறாருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அந்த நேரத்தில் ஏஜிடிபி மதுரையில் இருந்தார்னு சொல்லப்படுகிறது. அவர் தான் சட்டம் ஒழுங்குங்கிறப்ப அவருடைய ஆணையில் தான் நடக்க முடியும். பட் அவர் ஏன் சொல்லணும், இங்கே இந்த நிகிதா அவர்கள் அப்பா வந்து சப் கலெக்டராக இருந்தவர், இவரும் ஒரு பேராசிரியராக இப்போ முனைவர் படித்த இப்போ டாக்டர் பட்டம் பெற்று பேராசிரியர் இருப்பவர். அவருக்கு வந்து அப்பா காலத்திலிருந்து தமிழகத்தை ஆளும் ஒரு முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிக்கு நண்பர். அவர் மதுரைக்கு வந்தால் இவர் வீட்டு உணவை எடுத்து செல்வார்லாம் சொல்ல. ஸோ ஸ்டாலினுடைய செக்ரட்டரியேட்லேருந்தே ஃபோன் வந்ததுன்னாங்க. இப்போ பிரச்சனை வெறும் அந்த 10 பவுனுக்கா இல்லை 10 மூட்டைக்கா, 10 மூட்டை ஸ்வீட் பாக்ஸுக்காங்கிறது தான் ஆகுது. ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்கு கூட காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. அந்த அவன் உடம்பை வச்சுக்கிட்டு இதில் வச்சுக்கிட்டு 4 மணி நேரம் பேரம் பேசி அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கு இந்த நிலைக்கு போக கோர்ட்டே 25 லட்சம் கொடுக்கணும்னு இருக்காங்க. எனவே இது வந்து இந்த விஷயங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் பேசுறது, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் பணம் போகிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். 2016 தேர்தலில்
5 கோடி ரூபா 4 மூட்டை சூட்கேஸ்லேயோ இதுலேயோ இப்போ இதில் மெட்ராஸ்லேருந்து போன ஆம்னி பஸ்ஸில் திருச்சியில் பிடிபட்டது. யாரும் கோரில் 5.5 கோடி ரூபா. ஸோ அன்றைக்கி 5.5 கோடினா இன்றைக்கி அது 50 கோடிக்கு சமம். ஸோ அப்போ ஒரு மாவட்டத்துக்கு 5 கோடினா இது எத்தனை மாவட்டத்துக்கு? இது முதல் பகுதியாக 300 கோடி வரை 7 பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டதில் ஒரு விஷயம் லீக் ஆயிடுச்சுங்கிறதுக்காகத்தான் அஜித்குமார் கொல்லப்பட்டிருக்கலாம். இதில் அந்த கீர்த்தி பெற்ற அமைச்சருடைய துணைவி மாட்டக்கூடாது என்பதற்காகத்தான் தெரியல. வெற்றி அவங்களுடைய முதல் பெயர் பாகத்துக்கு வெற்றி என்பதற்குரிய வேறு சொல் என்றும், 2வது பாகத்திற்கு அன்பு என்பதற்காக சமஸ்கிருத பெயர்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியலை இது. ஏன்னா பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் இதுவாக தான் சொல்கிறாங்க. இன்னும் ஆதாரம் கிடைச்சா அடுத்த முறை விரிவாக பார்க்கலாம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.